நமது கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு சார்? போராட்டம் எல்லாம் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவு மக்கள் மத்தியில் இருக்கிறது. எங்கு சென்றாலும் அனைத்து தரப்பு மக்கள், குறிப்பாக பெண்கள், பெற்றோர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், மாணவர்கள், மீனவர்கள் போன்ற எல்லாவற்றுக்கும் மேல் அரசு ஊழியர்கள் எல்லாம் முழுமையாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற ஒரு சூழல். 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி மிக மோசமான ஆட்சி. தமிழ்நாடு இந்த போன்ற ஒரு மோசமான ஆட்சியை பார்த்தது கிடையாது. பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள், பிஞ்சு குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமான முறையில் கொலை செய்கின்ற ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. அதற்கு காரணம் மது, போதைப் பொருட்கள். இதெல்லாம் மக்கள் மிக அதிக அளவில் பேசி வருகிறார்கள். அனைத்து தரப்பு அரசு ஊழியர்களும் இன்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆக ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாத 30 கட்சி கூட்டணி, 20 கட்சி கூட்டணிலாம் சும்மா பேசிட்டு இருக்கிறான் பயத்தில். உறுதியாக எங்களுக்கு வெற்றி, 200 தொகுதிகள் குறைந்தது எங்கள் கூட்டணிக்கு வெற்றி கிடைக்கும் மக்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் செல்கின்ற இடமெல்லாம் மிகப்பெரிய ஆதரவு. தேர்தல் அறிக்கை, அதாவது ஒரு தேர்தல் அறிக்கைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு முதலமைச்சர் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாரு, அதுவும் அதில் வெறும் 15 குறிப்பீடுகள் பேசிக்கிட்டு எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்கிறதுனா, அப்போது அவங்க தேர்தல் அறிக்கை எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதுலேருந்து தெரியுது. அதில் சொல்கிறது வேற, எங்கள் தேர்தல் அறிக்கை கதாநாயகன். கடந்த முறையும் சொன்னாங்க எங்கள் தேர்தல் அறிக்கை கதாநாயகன் சொல்லி 505 வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அதில் வெறும் 66 வாக்குறுதிகள் தான் முழுமையாக நிறைவேற்றினார்கள், வெறும் 13 விழுக்காடு. இந்த முறை 517 வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க. கடந்த முறை தேர்தல் அறிக்கையில் இருந்து 63 வாக்குறுதிகள். ஆனால் இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தோம், தேர்தல் அறிக்கையில் ஒரு இடத்துல கூட மதுவை பற்றி பேசவில்லை, கஞ்சாவை பற்றி, போதைப் பொருட்களை பற்றி பேசவில்லை. அப்போது இது ஒரு தேர்தல் அறிக்கையாது? இந்த தேர்தல் அறிக்கை தயாரித்ததே கனிமொழி அவர்கள், ஒரு பெண்களுடைய பிரச்சனைகளை பற்றி நன்கு தெரிந்தவர். அப்போது தமிழ்நாட்டின் பெண்கள் அதிக அளவில் பாதிப்பு மதுவால். அப்படி ஒரு மதுவை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் கொண்டு வர முடியலன்னா எதுக்கு உங்களுக்கு ஆட்சி, எதுக்கு ஒரு நிர்வாகம், எதுக்கு தேர்தல் அறிக்கை? எத்தனையோ பெண்கள் தாலி அறுக்கின்ற ஒரு சூழல். இளம் விதவைகள் இந்தியாவிலே அதிகமாக தமிழ்நாட்டில். காரணம் மது. அவங்க தேர்தல் அறிக்கையில் கூட ஏதோ ஒரு வார்த்தை கூட. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் நாங்கள் படிப்படியாக பூர்ண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி உறுதி கொடுத்திருக்கின்றார். நாங்கள் போதை ஒழிப்புக்கு நாங்கள் தனி பிரிவை உருவாக்குவோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவருடைய தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். இதுதான் அவசியமானது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாக சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, மது ஒழிப்பு, போதைப் பொருள் பிரச்சனைகள் ஒழிப்பு, நல்ல ஒரு நீடித்த வளர்ச்சி, விவசாயிகள் மகிழ்ச்சி, நெசவாளர்கள் மகிழ்ச்சி, மீனவர்கள். இப்போ வட தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியிலும் திமுக மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்து வேட்பாளரை நிறுத்தி வைக்கல. அதிமுகவில் 3 வேட்பாளர்கள் மீனவர் சமுதாயத்தில். அப்போ எந்த அளவுக்கு திமுக ஆட்சியில் மீனவர்களை அலட்சியப்படுத்துகின்ற ஒரு ஆட்சி. அவங்க வாக்கு மட்டும் வேணும், ஆனால் அவங்களுக்கு எதுவும் நாங்கள் செய்ய மாட்டோம். பட்டியலின மக்கள் வாக்கு மட்டும் வேணும், ஆனால் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். இதுதான் திமுக. உறுதியாக மக்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிவு செய்து விட்டார்கள். இந்த ஆட்சி அவ்வளவுதான் மோசமான ஆட்சி, அதற்கு முடிவு கட்ட மக்கள் தயாராகிவிட்டார்கள். ஆமா, இது உண்மைதான். அதாவது ஒரு நிர்வாகம் தெரியாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. தமிழ்நாட்டில் 74 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட நேரடி கடன், நிர்வாக கடன், நேரடி கடன் வந்து பார்த்தீங்கன்னா 4,56,000 கோடி. இது அத்தனை ஆட்சிகளும் 74 வருஷமாக ஆண்ட அவ்வளோ கட்சிகளும் சேர்ந்து 4,56,000 கோடி. ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டும் 4,96,000 கோடி கடனை திமுக மட்டும் பெற்றிருக்கின்றார்கள். கடனை பெற்றுட்டு என்ன வளர்ச்சி? ஒன்றும் கிடையாது, கொள்ளடிச்சு. இப்படி ஒரு ஆட்சி தேவையா? இப்படி ஒரு நிர்வாகம் தேவையா? திறமை இல்லாத, நேர்மை இல்லாத ஒரு நிர்வாகம் திமுக நிர்வாகம். மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்கிறார்.